எல்லாருக்கும் தெரியும். சரியா? இப்போ அது என்ன பண்ணா டெட்ஷாட் இந்த மாதிரி சில்லறத்தனமா பேசினாதான் ரிமூவ் பண்ணி விட்டுறது. அவன் என்ன பண்ணான்னு உலகத்துக்கே தெரியும். மும்பை மட்டும் தம்பி டெட்ஷாட் வான்கடையில மட்டும் பூப் பண்ணல. அவன் போற எல்லா கிரவுண்டும் பூப் பண்ணாங்க. ஆமா அவனை எல்லா கிரவுண்ட்லயும் தான் ப்ரூவ் பண்ணாங்க. வான்கடையில மட்டும் என்ன அடி அடிச்சாங்க. நாங்க பண்ணதான் செய்வோம். என்ன பண்ணுவேன், தப்பு பண்ணா அடிச்சோம். இல்ல ஷாஹித் அன்வர் பாகிஸ்தான் ஜெர்சியை போட்டு அடிச்சு கைத்தட்ட கூட்டம். இல்லடா அதுதான் சொல்றேன். இப்போ அந்த பாயிண்ட்டுக்கே வருவோம். இப்போ நாங்க ஒன்னும் 90s இருக்க சென்னை கிரௌட் வந்து நாலேஜபிள் எல்லாம் இல்லன்னு சொல்ல, அது நாலேஜபிள் தான். அவங்க அந்த டைம் சந்தோஷத்துல குட்டி குஞ்சான்ஸா இது பண்ணது இல்ல 2K கிட்ஸ், அவங்கதான் எங்களுக்கு பிரச்சனையே தவிர பிக் மார்க் போட்டு கிரிக்கெட் பத்தி என்னன்னே தெரியாம ரோஹித் வந்து தகுதி இல்ல. அத ஒத்துக்கலன்னு சொல்லல. இங்க பாரு, நான் பேசுனது ஏன் உப்பு போறான்னு கேட்டதுக்கு இன்னைக்கு அவருக்கு எதை வச்சு சொன்னா சேப்பாக் போற கிரௌட வச்சே சொல்லலாம். நான் அதர் ஸ்டேட்ல கூட்டம் சொல்லவே மாட்டேன். பதில இந்தியா ஆடும் போது டோனியோட சப்போர்ட் சிஎஸ்கே ஆடும்போது ஏன் இவ்வளவு பல மடங்கு இருக்கு? நீங்க அதுக்கு ரீசன் சொல்லு. இந்தியா ஆடும் போது யாரா இல்லன்னு சொன்னா? நான் கிரிக்கெட்ட 14 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன். கேரியரை பாத்துருக்கேன்டா. டோனி 19 ரிட்டையர்ட் ஆகும்போது ஸ்டோரி பாத்தியா? நானே இன்னும் அந்த படத்தை பாத்துலடா. என்னடா அன்டோல்ட் ஸ்டோரி? நான் என்ன கேக்குறேன், டெட்ஷாட் 4 வருஷமா சேப்பாக்ல எப்போ கரெக்டா ஆடுங்க? 23, 24, 25 சரியா? அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரிச்சு மும்பை துபாய் ஆடி. நானே கேக்குறேன், திடீர்னு வந்துட்டு இந்த 2 மாசம் கிரிக்கெட் பாக்குற கிரௌட் அதிகமாறதுக்கு உனக்கு என்ன ரீசன்? டோனியா? இல்ல, அது ரிட்டையர்மெண்ட் ஒண்ணு இருக்கு. எனக்கு முன்னாடி சேப்பாக்குல கூட்டமே வரலையா? என்னையா பேசுறேன்? நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாத இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி காரணமே அததான் சொல்றான். இவனுங்கெல்லாம் ஈஸியா டிக்கெட் கிடைச்சு சொல்ல வரான். இப்போ நான் என்ன சொல்றேன், அவன் பிரசன்னா தான் சொல்றான். வந்து ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னா, சிம்பிளான கான்செப்ட். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் இருக்கான்னு வச்சுக்கேன், சில பேர் பாட்டம்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வருவானுங்க. அது ஒரு குரூப் இருக்கும். திடீர்னு ஒருத்தவன் சதீஷ் அவ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. திடீர்னு ஒருத்தன் 1000 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஐடி, அது என்ன மாதிரி ஐடின்னு தெரியும். அத பாக்குறவன் எல்லாம் என்ன பண்ணுவான், நம்மளும் நாளைக்கு ஒரு பாயிண்ட் தான் சொல்றான். அவன் எப்பயோ ஒத்துக்கிட்டான் பிரச்சனை. அவன் சொல்றது ஏன் எங்களுக்கு வந்து இவ்வளோ எல்லா இடத்துக்கும் வராங்க, அது ஒரு கிரேஸ் ஆச்சுன்னா, இப்படி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு ஈவெண்ட் மாதிரி தன்னை ப்ரொமோட் பண்ணிக்க. ஓகேவா? அது ஏன் பண்றாங்கன்னா பிராண்ட் பில்டிங். தோனிக்கு அது அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அது அப்படி அங்க போயிட்டு தோனியை பத்தி 4 வார்த்தை பேசுறது, யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம சம்பந்தம் அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இப்படி யூஸ், அவ்வளவுதான். இது ரெண்டுமே வைஸ் வெர்சா தான். அதனாலதான் கரெக்டா பேசணும்னா அது கரெக்டா பேசலாம். ஆனா இப்ப அதுக்காக வந்து உங்களுக்கு ஃபேன், இப்ப டோனிக்கு வந்து ஃபேன் பேஸ் கம்மியா இருக்கு யாருங்க சொல்லுங்க. அப்படி சொன்னா நான் உனக்கு அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அவனுக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். சமந்தா வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான். ஓகேவா? சவுத்ல அவளுக்கு தெரியாது. அவ இதுக்கப்புறம் பிஆர் பண்ணி யாரோட தயவும் அவளுக்கு தேவையில்ல. சரியா? அவ வந்து நான் தோனி ஃபேனு அப்படின்னு சொல்றா. ஆனா ப்ரீவியஸ்ல வந்து சிஎஸ்கேவை கடிச்சோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கா ட்வீட். அதான் உனக்கு அப்புறம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். இப்ப ரீச்ல அவங்க தான் இருக்காங்க. அததான் அவனு சொல்லிட்டானே, சொன்னான் பிராண்டுக்காக பண்றாங்க. இப்போதைக்கு சச்சின் பிரசன்னா என்ன சொல்றான், எங்களுக்கு அந்த இது இருக்கு, அப்படிதான் இருக்கு எங்களுக்கு. இப்ப நாங்க இருக்கோம் அதனால சொல்றாங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நீ சமந்தாலாம் இங்க பாரு, சமந்தாவை எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா சூர்யா, விஜய், அஜித் எல்லாருக்கும் பேனுன்றா ஓரி. இல்ல அவ அப்படிதான் வச்சுக்கோங்க. நான் உனக்கு சிம்பிளா நம்ம பேசின விஷயத்துல நக்சல்ல போனோம்னா என்ன மேட்டர்னா, ஐபிஎல் வந்துட்டு ஒரு 2 மாசம் வந்து ஃபெஸ்டிவல் தான் தெரியும். இங்க உள்ள முக்காவாசி பேர் லூஸ் தனமா. நான் கங்காரூஸ்க்கு சப்போர்ட் பண்றேன், எல்லாருமே முட்டா குதிங்க தான். சரி, எங்க ஃபேன் பேஸ் அது நான் இல்லைன்னு சொல்றேன். ஃபுல்லா முடிச்சிடுறேன். இன்னொன்னு, நான் பெங்களூர் போயிருக்கேன். சரியா? நான் 23 போனப்பெல்லாம் ஃபுல்லா அந்த ஊருக்காரனுங்க தான்.
எல்லாருமே சிஎஸ்கே சப்போர்ட்டர். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா அந்த ஊருக்காரங்க சொல்றேன் ப்ரோ, உனக்கு வந்து தமிழ்னு கிடையாதுண்ணா, சப்போர்ட்டர்ஸ் எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. நான் தான் உனக்கு சொல்றேன் சிஎஸ்கே ப்ரோ மேக்ஸிமம் ப்ரோ. இங்க பாருங்க இல்ல டேய் பிரச்சனை டேய், எனக்கு இன்னொரு டவுட்ரா. இருங்க ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டோல்டன் கலாய்கிற தப்பு இல்ல. மேல ஒரு 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 இது எடுத்துட்டு வரோம் ஈவெண்ட்டை. இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சா ஹோம் டவுன் கராச்சியில கூட்டம் வராம ஏன்டா இப்படி பண்ணுங்க? எங்க வந்தது அப்புறம்? ராஞ்சி. ஓகே, ராஞ்சியில வந்ததுக்கு இது ஒரு விஷயமாடா? இத வேற ஒரு ட்வீட்டா இல்ல, அது ஒரு விஷயமா இல்ல ப்ரோ. வீட்டு முன்னாடி போலீஸ் இதெல்லாம் பண்ணானுங்களே, கல்லு விட்டு எரிஞ்சு போஸ்டர் கேப்டன்ரா, அதுக்கு சொந்த ஊர்ல கொண்டாடாம அந்த பீப்புளை விட யாரா? இல்ல, அந்த டைம்ல இருந்தா ஃபேன் பேஸ் உருவாச்சு 11ல இருந்து. ஆமாடா, இப்போ டேய் ஃபேன் பேஸ் ஆனதே 11ல தான்டா. அவன் சொல்றான்டா, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இங்க உட்காந்து எல்லாமே 11ல வந்து சில்லறை செதற விட்டு பார்த்தவனுங்க தான், ஓகேவா? அதுக்கப்புறம் டோனின்னு இந்த ஆன்லைன்ல வந்து இந்த ஒவ்வொருத்தனுக்கு கன்னிசம் காட்டுறதுக்கு 2018 எங்க அப்பாவே சச்சின் ஃபேன் தான் ப்ரோ. ஆனா அவருக்கு தோனி எல்லாம் பிடிக்கும். ஐபிஎல் வந்தா மட்டும் எல்லாருமே மியூச்சுவலா தான் இருந்தானுங்க, ஓகேவா? நான் சொல்றேன் கேட்டுக்கு. இப்ப ஸ்கூல் காலேஜ்ல கூட இப்படிலாம் அடிச்சுக்க மாட்டானுங்க. 2 மாசம் வந்து ஐபிஎல்ங்கிற டைம்ல மட்டும் சண்டை போட்டு இணைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம். ஆமா அப்படிதான் இருந்துச்சு. நான் இருக்கும் போதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. 18 வரைக்கும். ஏன்னா நான் காலேஜ் 19 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆர்பிஎஸ் அப்போ ஏன் இந்த மாதிரி இல்ல நீ நினைக்கிற? ஆர்பிஎஸ்க்கும் டோனி விளையாண்டா இல்ல சச்சின் ப்ரோ, நீங்க ஆர்பிஎஸ் அப்போ ஆர்பிஎஸ் மேட்ச் எல்லாம் பாப்பீங்களான்னு தெரியல. நான் பாப்பேன். ஆனா ஃபுல் நான் பாப்பேன் ஆர்பிஎஸ் மேட்ச். அதான் நல்ல சப்போர்ட் தான் இருக்கும் ப்ரோ. இங்க பாரு, அவ்வளவுலாம் சப்போர்ட் இல்ல. சிஎஸ்கே ஜெர்சி போட்டுக்க மாட்டாங்கடா. ஆர்பிஎஸ் ஃபேனா மாறி இருந்தாங்க பாரு. டேய் பிரசன்னா, டேய் அவனுக்குலாம் வந்துட்டு எல்லோ கலர்னாலதான் ஃபேன்ஸ் கிரவுட்ல அதிகமா தெரியுதுன்னு சொல்ற குரூப்படா. நீ ஏன்டா இவ்ளோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? என்னமோ கிரவுட்ல வந்து உண்மைதானடா. தெரியாதா? அப்படி போயிட்டு இருக்கு. எல்லோ கலர்னால 17ல இங்க பாரு, டோனிக்கு தான் நான் சப்போர்ட். டோனி மேட்ச் பாப்பேன். ஆனா நான் ஆர்பிஎஸ்க்குலாம் நானே சப்போர்ட் பண்ணேன். அந்த டீம் அந்த இதுல அப்ப வேற அந்த டீமுக்கு நானே சப்போர்ட். ஒரே நிமிஷம் இருங்க. சச்சினாவது அப்படி நினைச்சுக்கிறான் அந்த எல்லோ கலர் அப்படின்ட்டு. ஆனா உங்க சைடுல ரச்சின் ரவீந்திராவுக்கும் தோனிக்கும் வித்தியாசம் தெரியல. வின்னிங் ஷாட் அடிச்சதுன்னு சுத்திட்டு இருக்கீங்களா? உங்களை விட கேவலமா உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். உங்களை பீட்டும் பண்ண முடியாது. அவன் லெஃப்ட் ஹேண்டரு. நீங்க பாரு, ரச்சினே லெஃப்ட் ஹேண்டரு, உங்க ஆளு வந்து ரைட் ஹேண்டரு. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சத்தியம் பண்ணி நீங்க அவன் தப்பா பேசினா டெட் ஷாட், அதனால அடிச்சான் டெட் ஷாட். இதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லு? அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னது போலிங் போட்டான்னு, அதுதான் நான் சொன்னேன். அவன் வந்துட்டு இன்னைக்கு நல்லதான் பண்ணான். இது வந்து போன வருஷம் நடந்த கதை. அப்புறம் ஏன் இன்னைக்கு எடுத்துட்டு வர? இன்னைக்கு யார அவன அடிச்சா? இன்னைக்கு கடிச்சிட்டு இருந்தாங்கடா. இல்ல அது அவங்க வன்மருக்கு கடிக்கிறாங்கடா. டேய் நீங்க உனக்கு புரியுதா? குஜராத் மிதிக்கும் தோணப்ப மிதிக்கும்டா. இங்க பாருடா, வன்மத்தோட கடிக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா ஜெனரலாவே மூளையை கழட்டி வச்சிட்டு இருக்க கூடாது. ஆனா இந்த டிபேட் ஒரு மேட்ச் ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப ஆரம்பிச்சது மேட்சே முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க சொல்ற அந்த ஆர்பிஎஸ் குஜராத் லைன்ஸ் டைம்ல நானே சப்போர்ட் பண்ணல ப்ரோ. நிறைய பேர் குஜராத் லைன்ஸ்மே சப்போர்ட் பண்ணாங்க. கொண்டு வர கூடாது. என்ன ரீசன்? எதனால சப்போர்ட் பண்ணல? டேய் இருடா டேய் சச்சின், அப்பலாம் வந்து அந்த ஓனர்ஷிப் இல்ல, எனக்கு அந்த டீமும் பிடிக்காது. தலைவனே அது ஜெல்லே ஆவலடா அந்த டீம். இப்ப இல்ல ப்ரோ, அந்த மாதிரி தான் அவனுக்கு டீம் ப்ரோ. ஆனா எல்லாரும் இல்ல ப்ரோ, எல்லாரும் ஆர்பிஎஸ் க்கு சப்போர்ட் பண்ணல, குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பேர். ஆமா ரெய்னா ஃபேன்ஸ்ல குஜராத் ரைட்ஸ் போய்ட்டானுங்க. ரெய்னா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. ரெய்னா ஃபேன்ஸ் தான் பேசாதீங்க போடு. ஏய் பிரச்சனை உண்மைதானே? வாய்க்கு வந்தது பேசலாம். டேய் பிரச்சனை உண்மைதானடா? ஏய் டேய் டேய் ஒருத்தனை பேச விடுங்கடா. இல்ல நதீர் ப்ரோ, நான் நான் சொல்றேன்டா இருங்கடா. பேச விடுங்கடா. சிஎஸ்கே டீமே ரெண்டா பிரிஞ்சு கிடந்துச்சு. அதே நானும் சொல்றேன். டேய் நான் சொல்றது கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க குஜராத் சப்போர்ட் பண்ணாங்க. இல்ல நான் ஏன் குஜராத் சப்போர்ட் பண்ணாங்க நான் சொல்றேன். ரெய்னாக்காகலாம் கிடையாது ப்ரோ.
அப்புறம் ரெய்னா காலம் கிடையாது. ஏன்னு சொல்றேன். அப்ப கோர் சிஎஸ்கே டீமே எனக்கு தெரிஞ்ச இருங்க ப்ரோ. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க சிஎஸ்கே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்கனால ரெண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணீங்களா? அப்படி இல்ல ப்ரோ. உண்மையிலேயே இவங்க அப்படிலாம் இல்லடா. டேய் ரெய்னாவுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் தெரியுமா ஆர்பிஎஸ் மேட்ச் அப்ப அடிச்சிருக்கானுங்க. இல்ல ப்ரோ, நான் சொல்றேன் கேளுங்க. கோர் சிஎஸ்கே டீமே அப்போ குஜராத்ல தான் இருந்துச்சு. பிரெண்டன் மெக்கலம், டுவைன் ஸ்மித், டுவைன் பிராவோ. அதனால நீங்க ஜிஎலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களா? அடிப்பானுங்க இந்த ரெய்னா ஃபேன்ஸ் வந்துட்டு உட்காந்து குரூப்பா என்னோட ஹாஸ்டல்ல உட்காந்துட்டே பாத்துருக்கேன். ஒரே 2016-17 தான். அதுவும் கிட்டத்தட்ட தோனியோட இன்டர்நேஷனல் கேரியர் எண்டுன்றதுலாம் தெரிஞ்சிருச்சு. அந்த சப்போர்ட் இல்லையே அப்படின்னு கேக்குறதுக்கு நான் இது பண்ணேன். வேற எதுக்கும் நான் எடுத்துட்டு வரல. இல்ல ப்ரோ, நான் தான் சொல்றேன், நானே சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதான் கேக்குறேன். இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு, ட்ரெண்டுக்கு ஓடணும், ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஓடணும். நான் மஞ்சள் ஜெர்சி போட்டுட்டு இந்த இப்படி கையை அமுக்குற ரியாக்ஷன் காமிச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல 50,000 ஃபாலோவர்ஸ் ஏறிடும். இப்ப கூட ரோஹித் போட்டு இந்த தோனிக்கு எல்லாம் வந்து மும்பையிலே கிரௌடு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அது எல்லாம் ரீசன் வந்து அப்ப வந்து ஐபிஎல் எல்லாம் வந்து அவ்வளவு சீரியஸ் கிடையாது. நம்ம இன்டர்நேஷனலுக்கு அப்படி இப்போ சென்னையில வந்து ஒரு லூஸ் குதி சுத்திட்டு இருக்கானுங்கல்ல. தோக்கணும், ரோஹித் தோக்கணும் அப்படின்ட்டு கப்பே ஜெயிக்க கூடாது. அதை விட அவன் ஒரு மீம் கூட இதுவா இருக்கும்ல, இந்த மாதிரி கடைசியா கபில் தேவ் தோனி அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எவன் வந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வந்து உனக்கு மும்பை அப்படி கல்ச்சர் நம்ம இருக்குமான்னு தெரியல. ஆமா, நான் மும்பைல அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. இங்க இருக்கிற ஆன்லைன் ஐடி விட்டுரு. மும்பைல வந்து தோனி எப்பயில இருந்தோ கண்டினியூ பண்ணி பார்த்ததுனால அவனை ஒரு லெஜெண்டா தான் பார்ப்பாங்க. அவனுக்குன்னு ஒரு இது இருக்கும். இவனுக்கு என்னன்னா ஒரு தற்கூரி மாதிரி அந்த நம்ம இவன் 3 தடவை அடிச்சிட்டோமா, அதான் 3 தடவை அடிச்சிட்டதுனால அவனுக்கு ஒரு வன்மம் இருக்கு. அதுக்காக ஹேட் பண்றான்ட்டு. நான் ஓப்பனா சொல்றேன், ரோஹித் மட்டும் அந்த 3 ஃபைனல்ல 2 ஃபைனல் தோத்து 1 ஃபைனல் மட்டும் ஜெயிச்சிருது. டோனி 2 ஃபைனல் அதுல ஜெயிச்சிருந்தா கன்ஃபார்ம் நம்மள அந்த அளவுக்கு கடிக்க மாட்டாங்கடா. கடிக்க மாட்டாங்க. சண்டையே வராது. அங்க பேச்சுவார்த்தையே இருந்துட்டே. நான் சொல்லிட்டா, அவனுக்கு நீ ஹார்ட்கோர் தோனி ஃபேன்ஸ் மீம் பேஜ் வச்சிருக்கவனுங்க ஓகேவா, டிஎல்ல வர்றது இவங்க 5000 3000 லைக்ஸ் வர்றது ஐடியே அவங்க ப்ராப்ளமே. தோனி வந்து ஒரு லெகசி மெயின்டைன் பண்ணா, அதை வந்து இன்டர்நேஷனலா ரோஹித் அடிக்கலனா கூட நீ வந்து ஐபிஎல் எடுத்துக்கிட்டா முடிஞ்சு ஒரு 50 இயர்ஸ் கழிச்சு ஐபிஎல் தோனி வந்து ஒரே ஒரு கேப்டன் என்ன எல்லா கேப்டனுக்கு அகைன்ஸ்டா ஃபைனல் ஜெயிச்சவன் இவங்கிட்ட மட்டும் 3 தடவை தோத்துறாங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, அதான் இப்ப ஐபிஎல்ல வந்து கன்சிஸ்டன்சின்னு பார்த்தா தோனி அந்த பிளே ஆஃப் போறது. ஆனா ஹெட் டு ஹெட்ல நீ 3 ஈவெண்ட் சந்திச்சிருக்க, 3த்துலயுமே ஒன்னு அவுட் கிளாஸ் பண்ணிருக்கானா, அது வந்து இவனுக்கு ஒரு எர்ஜி. யாரு? ரோஹித்துக்கு. அது மட்டும் இல்ல, 2012ல இருந்து 19 வரைக்கும் சேப்பாக்கத்துல 7 தடவை ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு இன்னொன்னு டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ ஆஃப் ஃபீல்ட்ல பேசிட்டு இருந்தான்றனால நான் உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசினேன். ஆன் ஃபீல்ட்ல அந்த காண்ட் தான் இவனுங்களுக்கு. டேய் இல்லடா சச்சின், இது ஹெட் டு ஹெட்னு சொல்லலடா. 2012ல இருந்து 19 20 வரைக்கும் சேப்பாக்கத்துல அவனுக்கு ஜெயிச்சதே கிடையாது. அந்த எல்லாமே வித் ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சது. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவன் சொன்னது உண்மை என்னன்னா, எல்லா இடத்துலயும் போனாலும் சிஎஸ்கே ஜெர்சி இருக்கும். அது வந்துட்டு அவனுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. அதனால அந்த ரேட்டும் கம்மியா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இல்லலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு டோனி ஃபேன் யார் தெரியுமா? இந்தியா விளையாடுற வரைக்கும் 19 ரிட்டையர்ட் ஆனாங்க. உண்மையாவே அவங்கலாம் தான் டோனி ஃபேன்ஸ். இன்னைக்கு வர கிரவுடு இவங்களே டோனி ஃபேன்ஸ் நினைச்சுக்கிட்டு. தோனிக்கு இந்த ஃபேன் பேஸ் பயங்கரமானது ரீசனே வந்து நிறைய பேர் வந்து இந்த கேப்டன்சி அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் மட்டும் கிடையாது. எர்லி ஸ்டேஜஸ்ல ஆன அந்த பேட்டிங் ஸ்டைல் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. மோர் ரிலேட்டபிள் டு ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் மாதிரி இருக்கும். அதாவது ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த ரோஹித் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா நின்னுங்கன்னு அந்த இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு டைமிங்ல 6 அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அது கொஞ்சம் அந்நியமா இருக்கும். அன்ஆர்த்தடாக்ஸா ஆடுவான். லிட்டரலா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் டிரைவ் வராது, எதுவுமே வராது. ஆனா என்ன மாதிரி பால் போட்டாலும் அவன் அடிப்பான் தோனி. நீ வந்து பேசல தோனிக்கு இந்த பால் வராதெல்லாம் நீ சொல்ல முடியாது. ஸ்பின்னுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு.
சைனா மேனும் லெக் ஸ்பின்னர் அந்த ஸ்பின்னே வந்து இப்பதான் இல்ல ஆட தெரியாது. அப்பையில இருந்தே வந்து அவனுக்கு லெக் ஸ்பின் கொஞ்சம் இல்ல லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து இறங்கி சுத்திடுவான்டா. முரளிதரனே உடிச்சவன் ப்ரோ தோனி. முத்தையா முரளிதரன் பால் குத்தி உள்ள வரும். லெக் ஸ்பின்னர் வந்து நான் சொல்றேன்ல, லெக் ஸ்பின்னர்ல வந்து இப்ப இல்ல, தோனிக்கு முன்னாடில இருந்து முத்தையா முரளிதரன் ஃபேஸ் பண்ணியும் ஏன் அது இப்படிலாம் பேசுற? இல்ல அவன் பிரைம்லயே நீங்க ஃபேஸ் பண்ணல அவன. அந்த 2012 மட்டும் தான் அவன்லாம் வாசிடு அந்த டோர்னமென்ட் லாஸ்ட் அவனுக்கு 2007ல இருங்க 2007ல ஓகேவா அந்த வேர்ல்ட் கப்ல வந்து எலிவேஷனுக்கு சொன்னான்டா உடனே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிப்போம். இங்க பாரு நான் சொல்லிருக்கேன்ல என்னோட செகண்ட் ஃபேவரட் வந்து டேய் அதுதான் லாஸ்ட் டோர்னமென்ட் அவனுக்கு சரியா. நான் பிரைம்லலாம் போட்டுனா அவ்வளவுதான் பேல வச்சிருப்பான். இல்லடா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா முத்தையா முரளிதரன் கிரேட் ஆஃப் தி கேம். அவனோட பிரைம்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த இல்லடா நீ அவன் பிரைம் இங்க பாரு பிரைம் முடிஞ்சே நான் சொல்றேன். இல்ல பிரைம் முடிஞ்சிட்டே ஒரே நிமிஷம் நான் பிரைம் முடிச்சிட்டா கூட 2007 வேர்ல்ட் கப்ல அவன் விக்கெட் அவன் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னா டீம் ஃபுல்லா போயிடும். மேபி தப்பா இருக்கலாம். ஏதோ ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆவான் தோனி கன்ஃபார்ம். அது ஸ்ரீலங்கா நம்மள ஒன் சைடா பர்முடாக்கு அப்புறம் நினைக்கிறேன். அந்த மேட்சா இல்ல முன்னாடி மேட்சோ 7ல வந்து நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரி சீனியர்ஸ் தான் சூத்தரிச்சிட்டாங்க, தோனி தான் நம்மளை காப்பாற்ற போறான்னா அப்ப அவன் ஒரு பீக் ரேஞ்சில் இருந்தான். ஃபர்ஸ்ட் பால் நம்ம 0ல தான் வருவான், வந்துருவான், எல்பிடபிள்யூ ஆகும், அக்கல்ல பேட் வச்சு கிளம்பிடுவான். அப்படியே ஷாக் ஆயிட்டு என்னடா கேவலமா அவுட் ஆகிட்டு போயிட்டேன்ற மாதிரி இருக்கும். முத்தையா முரளிதரன் பிரைம்லாம் வந்து வேற மாதிரி. லேட்டர் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஐபிஎல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் அடிச்சிட்டாப்புல இழுத்து போட்டு, அதுவும் உண்மைதான். ஆனா பிரச்சனை தான் இருக்கு. சிஎஸ்கே ப்ரோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாரு. கரெக்ட் 3 வருஷமா நம்ம 4 ஃபைனல்ல முத்தையா முரளிதரன் அடிச்சான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருமே அந்த மேட்ச் பாத்துறோம். அதெல்லாம் நோ டவுட். இல்ல அது உனக்கு அந்த சிஎஸ்கேல ஆடுனதும் ஒரு இதுதான். நெட்ஸ்ல நிறைய ஆடி இருப்பாரு. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லடா. அந்த டேல நீங்க ஒரு பவுலர் அடிக்கிறேன்னா அன்னைக்கு நீங்க அடிக்கிறதுதான். இல்ல அது நான் சொல்ல அவன் சொன்னது. நானும் தோனி இல்ல துவைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆமா ஆமா டேய் 2007 ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் பால் டக் ஆயிருக்கான்டா. ஆமா முத்தையா முரளிதரன் எல்பிடபிள்யூ இதத்தான் நீங்க தோச்சதா தண்ணீர் நம்ம அவுட் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் 7 9 எல்லாம் விட்டுருவாங்க சாமிக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தோச்சோன்னு சொல்ல ஒரு போக்குல துவைச்சான். ஓகே டேய் இந்த மாதிரி பொறுமையா பேசினா நிறைய பேசலாம். ஆனா இவனுங்க பேச விட மாட்டாங்க. டெட் ஷாட்லாம் வச்சுக்கங்க, கடிக்கிறது மட்டுமே. இப்ப வந்து நம்ம என்னமோ இவன் நினைச்சுக்குவான் டோனிக்கு கம்மியான ஃபேன் பேஸ்னு சொல்லல. ஆனா டோனியோட ஃபேன் பேஸ் டோனியோட ஃபேன் பேஸ் வச்சு இங்க மில்க் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம ஊருக்காரனுங்க மெயினா. அது இப்ப எல்லாமே நாலேஜபிள் ஃபேன் பேஸ் இருந்தது. எதுல இருந்து ஆரம்பிச்சு மயிருக்கு டிக்கெட்டை வித்து கேவலப்படுத்துறானுங்க. எதுல இருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியில இருக்க எல்லாத்தையும் சொல்ல முடியாதா சச்சின்? அந்தந்த ஸ்டேட்டுக்காரன் அந்தந்த உப்பு போட்டுதான் ஆகணும். அப்பதான் அவன் சேனல் உப்பு போடுறது அதெல்லாம் சொல்லுவேன். நான் உப்பு போடுறத பத்தி சொல்லடா. அது தப்பு. இல்ல அது தப்பு. அதெல்லாம் பண்றது தப்பு. ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்றான்லாம் கேட்கவே முடியாது நம்மளால. இன்னொன்னு சொல்றேன் பத்தி எங்கடா கேட்டேன். நான் சொல்றது கேளு. இல்ல அப்படின்னு ஏன் போடுறாங்க? இது மட்டும் இல்லடா, நீங்க என்னதான் நம்ம வந்து லாஸ்ட் 4 வருஷம் அவங்க கொஞ்சம் பண்ணாலும் தோனி அப்பல இருந்து பேஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த மூவி இங்க பாரு, நான் கலாய்க்க தான் சொல்றேன்னு மட்டும் இருக்குல்ல, உண்மையிலே அந்த மூவி ஒரு இம்பாக்ட். அந்த டைம் அவனுக்கு டவுன் ஃபேஸ் இருந்தது. 2010 இது எல்லாமே இங்க ஆர்கானிக்கா இருக்கு. எல்லாமே 2011லயே ஹார்ட் கோர். இப்ப இல்ல நான் சொல்றது அவனுக்கு ஹார்ட் கோர் ஃபேன் பேஸ் சொல்றேன். 8 9 இப்ப 2006 இருக்குல்ல ஆனப்ப மும்பை சென்னைன்னு அன்டோல்ட் தானயா சொல்றேன். அன்டோல்ட் எல்லாம் இங்க உள்ள தற்கூரிங்க பார்த்து இந்த கங்காரு கூட இருக்க மாகான்ஸ்லாம் வந்து 8 9ல இருந்து நாங்க எல்லாம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உண்மையா சொல்றேன். நீ வந்து 11 15 19 தான் பார்த்தேன்னா கங்காருஸ்க்கு நியூசிலாண்டுக்கு எல்லாம் உப்பு போட தோணவே தோணாது. சரியா? ஆமா இவங்க வந்து உண்மையிலே சொல்றேன் சிஎஸ்கே மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. இந்தியா ஜெர்சியே பார்க்காம ஒத்துக்கிறேனே ப்ரோ. இந்தியால எல்லா சப்போர்ட் சிஎஸ்கேக்கு வருது நான் கேட்டதுக்கான பதில் உனக்கு நீயே இப்ப திரும்ப சொன்ன. இல்ல நான் இங்க உள்ள கிரவுட் சொல்றேன். இருக்கிறவங்க எல்லாம் மனுஷனாவே கண்டுக்காதீங்கடா. இருக்காங்க. நீங்க யாரோ சொன்னால 2011ல முக்காவாசி அப்படிதான் இல்ல தோனிக்கு 2011ல வந்துருச்சுன்னு. 11க்குலாம் முன்னாடி 7லாம் இருக்குல்ல, அந்த பீரியட்லயே நீ பேட்டிங் வரும்போது செம்ம சேர் இருக்கும். நான் இன்னும் ஞாபகம் இருக்கு,
இங்க பாரு எனக்கு அப்ப நம்ம எதுக்கு ஒரு பிளேயரை ஹேட் பண்ண போறோம் ஐபிஎல் அப்ப ஹேட் பண்ணா லூஸ் கூதியா தான் இருக்கும். அதேதான் இங்க பேட்டரி இப்ப போஸ்ட் 19க்கு அவன் அப்புறம் ஒரு தான் சின்ன பேடு டோனி கட்டி அபிஷியலா இருப்பான்ல. இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர் நான் ஆன சொல்றது பிறகுதான் பெரிய பேடு கடைசி 5 ஒண்ணு வருஷம் தான். 2 வருஷம் கழிச்சு தான் பெரிய பேடு காட்டினான் ஓகேவா தோனி. ஆமா அதுக்கு முன்னாடி சின்னதா மெலிசா இருக்கும். ஒரு பேடு ஒண்ணு போட்டிருப்பான். அந்த ரோஹித் எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு கரெக்ட் ரோஹித் இப்ப போட்டிருக்கான்ல அந்த மாதிரி பேடு. அந்த பேடை கட்டும் போதுல இருந்தே அவனுக்கு அவ்வளவு சேர் இருக்கும். நான் சொல்ற ஃபேன் பேஸ் கிடையாது. அவன் உள்ள வந்துட்டாலே அப்படிதான் ஃபேன் பேஸ் ஏன்னா உருவாகும் ஆக்சுவலா. அவன் ஆடுற நாக்கும் அதுதான் அதோட அப்படிதான் கேம்ஸ். இருக்கும். 140 அடிப்பான், 180 அடிப்பான், ஒரு அடிச்சு கண்ணா பின்னா அடிப்பான். ஒரு அது இல்லாம அந்த ஹேர் ஸ்டைல் வேற வித்தியாசமா இருக்கும். அதுதான் சொல்றேன். வந்து அதுக்கப்புறம் அது தன்னை நல்லா எல்லாமே பிஆரும் பண்ணிக்கிட்டான். அதுவும் ஒத்துக்கணும். சதீஷ். அது இல்லாம அதான் சொல்றேன்ல, இங்க இருக்க எல்லாருமே டோனியை வந்து அவ்வளவு விரும்பி பார்த்தவனுங்க தான். இங்க யாருமே வந்து நான் அதான் சொல்றேன், இன்னமும் என்னோட Facebookல வந்து பழைய போஸ்ட் எல்லாம் ஊருப்பட்டது டோனி தான் அதெல்லாம் சேர்த்து எதுவும் வைக்கிறேன். நோண்டி எடுக்கல. என்ன இதெல்லாம் எடுத்தா ரோஹித் கூட வாய்ப்பு கிடைச்சு வச்சிருப்பேன் இன்னைக்கு. அதுதான் இல்ல என்னோட Facebookல பழைய போஸ்ட் எல்லாமே நான் ட்விட்டர்ல வந்து கிரிக்கெட் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் 19 வரைக்குமே வந்து டோனிக்கு நல்லாவே ஃபயர் விட்டுட்டு இருந்த காலம் தான். ஆனா இவனுங்களாம் தான் வந்து இல்ல கெடுத்து இவங்க வந்து டோட்டலா சினிமா ஸ்டார் மாதிரிடா. எப்படின்னா 5000 கொடுக்குறேன், என்ன நம்மளும் 1500 பே பண்ணிட்டு 2.5 மணி நேரம் படம் பார்ப்போம். அவனுக்கு வந்து 15,000 பே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 2 பால் பாக்குறாங்க. அவ்வளவுதானே தவிர ஆனா அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா நான் 8000 கொடுத்தேன் 2023ல பஞ்சாப் மேட்சோட. எனக்கு அந்த 8000 ரூபாய்க்கு ஒரு ஷாட் ஆச்சு தோனி அடிக்கணும் அப்படின்னு எனக்கு சினிமா சைடு போயிட்டீங்க. நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. நீங்க வந்து தோனி வந்து பிளேயரை மறந்துட்டு அப்படி இல்ல ப்ரோ. 8000 ரூபாய்க்கு ஒரு ஷாட். அந்த மேட்ச் ஆல்ரெடி 180 நம்ம அடிச்சிருந்தானுங்க எக்ஸ்ட்ரா. சரி இவ்வளவு ஸ்கோர் வந்துருச்சு, ஒரு 6 வந்தா நான் சொல்றேன். அதெல்லாம் தப்பு கிடையாது, அது சந்தோஷம் தான். ஆனா என்னன்னா எங்க அது லிமிட்டை தாண்டி போகுதுன்னா, தோனி ஒரு ஸ்டாரா பார்த்துட்டு இப்போ மில்க் பண்ணது கூட வச்சுக்கோ, தோத்து போனாலும் பரவாயில்ல, டீம் தோக்குறது சில பேருக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு நியாயம் வேணும்டா. ரச்சின் அன்னைக்கு அந்த பால் 6 அடிக்கலைன்னா எப்படா அதுல மதனே அதுல ஊடால வர ஒருத்த வந்துட்டு விராட் கோலி 48 பால் தோத்து போட்டுவாரு. இவன் அதுக்கு மேல இருக்காங்க பேசிட்டு போறான். லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஒன்னு தோத்தாங்கல்ல, தோத்துட்டு தோனி 6 அடிச்சு முடிச்சது வந்து இவங்களுக்கு உண்மையிலே கேம் தோத்துட்டோன்னு தெரியுமா? அது ஒரு பிரச்சனை வேற இருக்கு. பாதி பேர் ஜெயிச்சிட்டோன்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டானுங்கன்னா அந்த மாதிரி குரூப்பும் இருக்கிறானுங்க. இவங்களை கணிக்கவே முடியாது. சௌகரியா இருக்கு இது. அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க தோனி 6 லிட்டரலா அந்த மேட்ச் தோத்துட்டானுங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்புறது? அந்த மேட்ச்ல சிஎஸ்கே நாங்களே போட்டு கடிச்சோம். தோனி நாங்களே ஒரே நிமிஷம் நவீன். 2 மேட்ச் சிஎஸ்கே சேப்பாக்ல ஆடிட்டானுங்க. இவன் ஜடேஜா அவுட் ஆனது கான்ட்ரவர்ஷியல். நான் நேர்ல பார்த்தேன் அந்த ரன் அவுட்டை. அது வேணும்னே செட்டப் பண்றாங்கன்றதெல்லாம் கேமே சொல்றீங்கடா. உங்களுக்கு புரியுதா? அது வேணும்னே எல்லாம் செட்டப் பண்ணல. என்னடா பேசுற? வேணும்னே பண்ணுவானடா ஜடேஜா எல்லாம். ப்ரொஃபஷனல்டா. விடு என்னத்தையாவது தோனி இருக்கும். பட் வேணும்லாம் பண்ண முடியாது. பிளேட்டன்டாலாம் பண்ண கிரவுட் மாதிரியே பேசுறே ப்ரோ. அவ்வளவுலாம் நடிக்க முடியாது. அவ்வளவு ஆர்கானிக்காவே தெரியலடா. யோ அவன் இந்த மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கான். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அவனுக்கு ஏன் அந்த டவுட் வந்துச்சுன்னா, ஏன்னா அது அப்படிதான் இருந்துச்சு. அதை பார்க்கவே அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த கோலி ஃபேன்ஸ் மென்டாலிட்டி விட்டு வெளிய வந்து பேசுறா. கோலி ஃபேன்ஸ் மென்டாலிட்டி வந்துறீங்க. மதன் இருமா நீ மட்டும் பேசிட்டு போ. ரச்சின் தான் ராம்சேகர்ல இருப்பான். வந்துட்டு உனக்கு வந்து கால் பண்ணான்னா பவுலரோட 2 ஃபீட் தாண்டி வந்துட்டு நானே ஒரு நேரம் தூங்காம இருந்தது இல்லடா. அரை பிச்சு வந்துருவான். பால் வந்து ஃபீல்டர் வந்து கீப்பர்ட்ட போகும். நான் என்ன கேக்குறேன், அவனோட காலு இல்ல, நீ அவன் பார்த்தோன்னா உள்ள போயிட்டான். நீ திரும்ப போகாம நீ ஏன் இன்னும் ரன் டவுன் பண்ணி சச்சின் வேணாம்டா இதெல்லாம் சும்மா அப்படிதான் தோணுச்சு. எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. அன்னைக்கு எல்லாரும் அதான் போட்டுட்டு இருந்தானுங்க. இது ஸ்கிரிப்டட் மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போட்டு. அத கூட கேம்னு விட்டுருவான். சேப்பாக்கத்துக்கு வெளியே மஞ்சள் டிஷர்ட் போட்டு சுத்துவாங்க. தம் அடிக்க வந்தா அவனுக்கு மாதிரி அது கூட நான் தான் தப்பா சொல்றேன். சரி ஆர்சிபில வந்துட்டு உனக்கு முடிஞ்சு போன மேட்ச்ல காசு வித்துட்டு டிக்கெட் வித்துட்டாங்கன்னா சச்சின் இல்ல இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கேன். அப்புறம் நமக்கும் அந்த சேப்பாக்கத்துக்கு வெளியே மஞ்சள் டிஷர்ட் போட்டு சுத்துறவங்களுக்கும் நான் அப்படி சொல்லல மதனே. உனக்கு அந்த சேப்பாக்ல ஆடுற கேமை எப்படி மாத்திருக்கேன் நான் உனக்கு வந்துட்டு நான் சொல்றேன். புரிய ஃபைனல் நோட் ஒன்று முடிச்சுக்கிறேன். இவ்வளவு சொன்னோம்ல, இன்னைக்கு கூட ஒருத்தன் கோட் பண்ணி அவனெல்லாம் ஜென்யூன் போல. ஏன்டா தோனி வந்து கேப்டன்சி அவர் சந்தோஷப்படுறீங்களே, ருத்ராஜ்னு ஒரு பிளேயர் இல்லாம இருக்கானே, அவன் கண்டுக்காம இருக்கீங்களா? கடிச்சு வச்சிருக்காங்க. அது இல்ல வடக்கன் சைடு எல்லாருமே போட ஆரம்பிச்சாங்க. தோனி கேப்டன் எல்லாம் ஓகே. ருத்து இல்லைன்னா மேட்சே இல்லையா? ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் வச்சு ஆடிட்டு இருக்கு.
ஆனா இது நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. ருத்து நல்ல கேப்டன் தான் கேட்டா எனக்கு தெரியலையா. இல்ல அவன் இல்ல இல்ல உடனே ருத்து அதை கேப்டன் இப்பதான் நல்ல கண்டுபிடிக்கிறீங்களா? கேப்டன் தான் ஆனா ஹர்திக் பாண்டியா வேற வந்து ஏதோ சின்ன பிரச்சனை பையன் உங்க ஒரே ஊர்ல. நிமிஷம் இல்ல நீ இல்ல சின்ன ப்ரோ, நான் பையன் ஹர்திக் பாண்டியா நதீர் இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்றது ஏய் நான் என்ன அதெல்லாம் இல்ல சொல்றேன் ஹர்திக்கோட ருத்துராஜ் நல்ல கேப்டன். இல்ல இல்ல ஆர்சிபி ஹர்திக் மேட்ச்ல எல்லாம் கப் அடிச்சுட்டாயா. ஏன் பாரு நதீர் ஆர்சிபி மேட்ச்ல தோனி ஆனா கப் சிஎஸ்கே அடிச்சதெல்லாம் ஆட வச்சு பேச வந்தாரா முடியாது. இல்ல அந்த 10,000 டிக்கெட் கொடுத்தவனுக்கு ஆட வந்தாரா? இதுக்கு மட்டும் எனக்கு சிஎஸ்கேக்கு தான் ஆட வந்தாரு, இதுல என்ன டவுட். சிஎஸ்கே ஆட வந்தா எப்ப ஆட வந்திருக்கணும்? அதுதான் சொல்லிட்டேனையா. ஐயோ அதான் நதீர், உனக்கே புரியல நதீர். சேப்பாக்ல நடக்கிற மேட்ச கமர்ஷியலைஸ் பண்ணிட்டானுங்க சதீஷ் சொன்ன மாதிரி. அது வந்துட்டு உனக்கு வந்து லாஸ்ட்ல வில்லனை வந்து புரட்டி எடுக்கணும். இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம். 14 அது வந்து விக்கெட் டவுனே கிடையாது சரியா, நான் அது முட்டு கொடுக்கல சரியா. ஆனா உனக்கு அது விக்கெட் வந்து இத்தனை விக்கெட் போயிட்டு வரணும்ன்றதே மென்டாலிட்டி கிடையாது அவருக்கு. அது பிரச்சனை என்னன்னா, உனக்கு வந்து 15 ஓவர் 14 ஓவர் தான் ஆட நிக்க முடியாதுன்னு கிடையாது. முன்ன மாதிரி 14 ஓவர் 15 ஓவர் மேலதான் வர முடியும் சரியா. நீ அதுக்கு நடுவுல எத்தனை விக்கெட் போனாலும் அவர் வர முடியாது. 20 ஓவர் கீப்பிங் பண்றாரு. 10 ஓவர்ல 10 விக்கெட் 20 ஓவர் கீப்பிங் பண்றாரு 10 ஓவர்ல 8 விக்கெட் போயிருச்சுன்னா ப்ரோ ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க ஓட முடியாது. பிரச்சனை என்னன்னா இப்ப கீப்பர் வேற யாரும் இந்த மாதிரி கீப்பர் யாரும் கிடையாது. 20 ஓவர் கீப்பிங் பண்றான். அது இல்லாம வந்து 10 ஓவருக்கு மேல பேட்டிங் பண்ணா வயசாக முடியாது. அததான் நீ ஃபிளமிங் சொல்லி. அப்ப ப்ரோ உனக்கு ஆர்சிபி மேட்ச்ல என்ன சினாரியோனா, நீ 10 ஓவருக்குள்ள வந்தேனா 10 ஓவர் தாண்டி வந்தேனா நீ அடுத்து 9 ஓவர் ஆடணும் சரியா. அது முடியாது, பேக் இன்ஜுரி இருக்கு, நீல ப்ராப்ளம் இருக்கு. இன்னொன்னு கம்ஃபர்டபுளா அவன் இல்லடா. 43 ப்ரோ, ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சிஎஸ்கேக்காக இங்க பாரு, ஒண்ணே ஒண்ணு ஃபுல்லா முடிச்சிடுறேன். தோனி இருந்தா பவுண்டரி வரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்த ஆள்ல நானும் ஒருத்தேன் சரியா. தோனி வந்துட்டு யாரு எத்தனாவது விக்கெட்டு சுகம் டூபேக்கு அப்புறம் தோனி வரணுமா இல்ல ஜடேஜாக்கு அப்புறம் தோனி வரணுமா சொல்லிருப்பான். நானும் சொல்றேன் தோனி வந்து பவுண்டரிய பறக்க விடுறதுதான் வேலையை தவிர்த்து இல்ல ப்ரோ, உனக்கு இத்தனை ஓவர் சொல்றேன் 5-4 ஓவர் நீ வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இதை நான் ஆல்ரெடி ரொம்ப சண்டை போடுறீங்க. சொன்னதுதான். அது சிம்பிளா முடிங்க. தோனி அவர் சிஎஸ்கேக்கு ஒரு ஃபுல்லா கொடுப்பாரு சரியா. அவரால் ஒண்ணு முடியும்னு தெரிஞ்சுட்டான். நான் அவ்வளவுதான். அந்த ஆள் வந்து நீ என்ன வேணா சொல்லுங்க, நமக்கு மீம் கண்டென்ட் தராரு. மொதல் பாயிண்ட் அவன் சொல்ற மாதிரி சேப்பாக்கல 10 பால் ஆடுறதுதான்டா உனக்கு டிக்கெட் சேல்ஸ். உனக்கு இதத்தான் இல்லடா. ஆனா வராம இருக்க ரீசன் வந்து கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்றேன். தோனி பயந்தா உட்கார போறான். நீ கிரௌட கடி நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து அவரும் இதுக்கு இல்ல பிரச்சனை இங்க பாரு. அது கிடையாது. சரி இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க காசு வாங்குறீங்களா? நீங்களும் எம்ஐட்ட காசு தானே வாங்குறீங்க ரிட்டர்ன்ஸனுக்கு. எவ்வளவு காசு வாங்குறீங்க? நீ ஓப்பனிங் தானே இறங்குறீங்க, என்ன அடிக்கிறீங்க? இப்ப இது கேட்டா இது மேட்டர் இல்ல ப்ரோ. ஆமா என்ன பண்றீங்க? ஆமா நான் கேக்குறேன், பிளேயரா தானே இந்தியன் டீம் பிளேயரா கரண்ட்ல இருந்துட்டு ரோஹித் சர்மா மேட்டர் இல்லையா? 43 வயசுல இருந்து ஆளு வந்து உங்களுக்கு எல்லாமே பேசாததே இப்பதான் புண்டை முறை கேன புண்டை சச்சின் ஒரே ஒரு சச்சின் பூதியான ஏன்டா ட்ரிகர் ஆவற 2 மணிக்கு இவ்வளவுதான் பிரச்சனை மட்டும் தான் பேசிட்டு இருந்தான். ரோஹித்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லைங்கிறானுங்க. ஒரே நிமிஷம் இருடா. தோனி காசு வாங்கிட்டு விளையாட மாட்டான்னு நான் உனக்கு சொன்னேன். இல்ல நான் அது சொல்ல ப்ரோ. நீ வந்து இதுக்கு நீ இது பண்ற, நான் என்ன கேக்குறேன், அவரால நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நீ வந்து அவரால் 10 ஓவர் ஆட முடியும்னு தெரிஞ்சா டீம் வின்னிங்க்கு அவர் என்ன பண்ணணும்?